கூறிக்காட்டினார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதக்கூடிய ஜுமா பிரசங்கத்தை காது தாழ்த்தி மௌனமாக கேட்டு நமது வாழ்க்கையை அமல் செய்வதற்கு நாம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஈருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்த்திருக்கும் பணி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவினுடைய வாழ்க்கைய எங்களுக்கு அமைச்சு தந்துட்டு இந்த துனியாவுக்கு பின்னால் வரக்கூடிய 2 பெரிய பயணத்தை வச்சிருக்கிறான். துனியாவினுடைய பயணம், துனியாவினுடைய ஜர்னி, இது மிகவும் குறைவான ஒரு காலம். எங்களுக்கு முன்னால் வந்த கூட்டத்தார்கள் எங்களை விட எத்தனையோ வருஷம் கூட வாழ்ந்தார்கள் இருந்தாங்க. எங்களோட ஆயுள் காலம் எவரேஜ் எடுத்து பார்த்தா ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய எங்களோட ஆயுள் காலத்தினுடைய எவரேஜ் 60-70. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 60-70க்கு அதிகமான பேர் மௌத்தாகிடுவாங்க. அதை தாண்டி போறவங்க மிச்சம் போறோம். நாங்கள் அதை எங்கேயே பார்க்குறோம். 60-70 அதுக்கு முன்னுக்கு எவ்வளவு பேர் மௌத்தாகிடுவோம். அதெல்லாம் துனியால ஒரு மனிதனுக்கு அவன் விருப்பப்படி கொடுக்குறான். சில கட்டத்தில் சகோதரர்களே, மகண்ட ஜனாசாவை வாப்பா தொழுகிறது நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துதான் இருக்கிறோம். அன்றைக்கு ஒரு ஜனாசாவுக்கு போனோம், பேரப்புள்ளைய ஜனாசா அப்பா தொழுகிறார். எல்லாம் உலகத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுறாங்க. இந்த துனியாவுக்கு நாங்கள் எல்லாம் வந்தது ஒரே முறையில தான் வந்தோம். துனியாவோட என்ட்ரி, துனியாவுக்கு வந்தது என்ட்ரன்ஸ் ஒரே ஒரு முறை, தாயில வயிற்றிலிருந்து வெளியாகி வந்தோம். இது எல்லாம் நாங்கள் எல்லாம் அப்படிதான் வந்தோம். ஆனால் துனியாவிலிருந்து போற முறை ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். சிலருடைய துனியாவோட எக்ஸிட் அல்லாஹ் மஸ்ஜித்ல சுஜூத்ல கொடுப்பான், சிலருடைய எக்ஸிட்ட ரோட்ல கொடுப்பான், சிலருடைய எக்ஸிட் ஆக்சிடென்ட்ல போய்த்துரும், சிலருடைய முடிவு படுத்த படுக்கையில பெட்ல போகும், சிலருடைய முடிவு ஐசியூ பெட்ல போகும். இப்படி உலகத்துக்கு போற முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும். அதெல்லாம் நாணயமாய் நடக்கும். வாரது எல்லாம் ஒன்று. அதே மாதிரி உலகத்துக்கு வந்தது எல்லாம் ஒரு தர்த்தீப்படி, ஒரு முறைப்படி தான் வந்தோம். உம்மா வாப்பா அவங்களால ஒரு புள்ள கிடைச்சி, கிடைச்ச பிள்ளைக்கு மூத்த புள்ளண்டோ, அடுத்த 2வது பிள்ளைக்கு 2வது புள்ளண்டோ, 3வது பிள்ளைக்கு 3வது புள்ளண்டோ. ஆனால் உலகத்துல இருந்து போறது அந்த அமைப்புல இல்லை. அது வித்தியாசப்படும். நான் ஐக்கிய போக்கல தம்பிய மௌத்து வந்துடும். மூத்தவர் சரியை பார்த்தா அவர் தான் போகணும், அவர் இல்லை. எல்லாம் முடிவு பண்ணிக்கிறான். 5 பிள்ளைக்கு 5வது பிள்ளை தான் மௌத்தாகணும். அது யாரும் முடிவு பண்ணது? அதெல்லாம் கேள்வி கேட்கணுமா? யாருக்கு சரி? ஒன்றும் செய்யல, யாருக்கும் ஒன்றுமே செய்யல. சில கட்டத்தில் சகோதரர்களே, துனியாவை நாங்கள் நினைப்போம் ஒரு மனுஷனுக்கு பெரிய நோய் வந்து அவர் அவதிப்பட்டு இப்படிதான் மௌத்து வரும்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் நாங்கள் பல 100 பல 1000 ஜனாதால கலந்து கொண்டு இருப்போம். எங்களோட ஆயுள் காலத்துல எத்தனையோ ஜனாதால சொல்லிப்பாங்க அவருக்கு எந்த ஒன்றுமே இல்லைப்பாங்க. ஒரு ஜனாதால கலந்து கொள்றோம், அந்த ஜனாதாவுக்கு காஸ் ஆஃப் டெத் ஒன்று இல்லை, மௌத்தானது காரணம் ஒன்று இல்லை. ஒரு ஜனாதாக்கு போனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நல்லா இருந்தவர் அப்படி சாஞ்சாரு மௌத்துன்றாங்க. கண்ணியமானவர்களே, இன்னொரு மனிதனை காட்டி சொல்றாங்க, இவருக்கு 80 வயசு ஆகிட்டு, 90 வயசு ஆகிட்டு, 100 வயசு ஆகிட்டு, உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் இவருக்கு இன்னும் அவர் மௌத்தாவது. ஒரு மௌத்துக்கு போனா சொல்றாங்க ஒன்றுமே இல்ல, மௌத்தா ஆகிட்டாருன்றாங்க. இன்னொரு மனுஷனை காட்டி சொல்றாங்க, இவருக்கு இல்லாத நோய் இல்லை, எல்லா நோயும் இல்லை, ஆனா அவர் இன்னும் மௌத்தாவாம. யார கை? அல்லாஹ் சொல்றேன், இதுல எங்கட கை? இது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன்று இல்லை. இது நாங்க நினைச்ச மாதிரி நாங்க நினைச்ச மாதிரி செய்யற ஒரு விஷயம். இது உங்களால எந்த ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க யாருக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் முடிவு பண்ணினேன்றால் நான் முடிவு பண்ண ஒன்றை வச்சுக்கிறேன், அதை மாத்துறது அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தருக்கும் வேண்டாம்.
ஒரு மனிதன் உயிரை பாதுகாக்க முழு உலகத்திலேயே எல்லா டாக்டரும் முயற்சி செய்யறாங்க. அந்த ரப்பு அந்த இடத்துல நாட்டினான் என்றால் முழு உலகத்தில் இருக்கிற யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனிதன் நிலைமையிலிருந்து பாதுகாக்க எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த நடந்த ஆக்சிடென்ட்ல கார் 2 துண்டா உடஞ்சு போச்சு. அதுக்கு இருந்த ஒரு வாலிப பொடியன், அந்த டாக்டர் அவரை பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது நானும் இருந்தேன். அந்த டாக்டர் தெளிவாக சொன்னார், தலையில இருந்து கால் வர காட்டி எல்லாமே உடைஞ்சு. நான் இருந்தேன். நெத்தில இருக்கக்கூடிய முள் உடைஞ்சு, தொண்டை கிட்ட என்னமோவி, நெஞ்சில இருக்கக்கூடிய ரிப்ஸ் உடைய முள்ளு அதெல்லாம் 9 முள் உடைஞ்சு போயிருக்குது. இடுப்பு கம்ப்ளீட்டா உடைஞ்சு, கை கால் எல்லாம் உடைஞ்சு, உடம்புள்ள இருக்கிற இன்டர்னல் ப்ளீடிங் வருவது, ஒரு ஓகன்ஸால ரத்தம் வருவது உள்ளுக்கால. அதனால அந்த பிள்ளையோட வாப்பா எல்லாம் இருந்தாங்க. அவர்கிட்ட சொன்னாரு, இவரை பாதுகாக்கிறன்றது மிச்சமே சான்ஸ் வரும். நான் சும்மா போய்க்க உங்களுக்கு ஹோப் தர விருப்பம் இல்லை. பார்த்த டாக்டர்ஸ் மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, இவரை பாதுகாக்கிறது கஷ்டம். வெளியில வந்து தனியா சொன்னாங்க, 2 நாள் எதிர்பார்த்து இவர்கிட்ட மௌத்து செய்தி வரும். அன்பானவர்களே, அல்லாஹ் அவரை இன்னைக்கு நடப்பாக்கிட்டார். சுப்ஹானல்லாஹ். யார கையிலே முழு உலகமும் சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடினான் என்றால் தலைக்கீழ மாற்றி இது ரப்போட கையில் வைக்கும். அல்லாஹ்ட கையில் வைக்கக்கூடிய ஒன்று, இது எங்கட கண்ட்ரோல் வைக்கக்கூடிய ஒன்று இல்லை. அப்ப இவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு ஜோன்ல இந்த நிலைமையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்க போகல சகோதரர்களே. எப்படி இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த கடைசி நிலைமைய நினைவு இல்லாம நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. உலகத்தினுடைய வாழ்க்கை 60, 50, 40, 30 முடிஞ்சு உலகத்துடைய வாழ்க்கைக்கு போற ஒரு மனுஷனை கொண்டு போய் கபர்ல வச்சால் அங்க பர்ஸுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்க எவ்வளவு காலம் துன்யால வாழ்ந்த அளவு இல்லை, அதை விட 2 மடங்கு இல்லை, அதை விட 3 மடங்கு இல்லை. அந்த இடத்துல சகோதரர்களே 1000 தாண்டி போறோம். இன்னும் 1000 தாண்டி கபூர்ல எத்தனை வயசு தெரியுமா வருது? 1000. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு இப்ப வயசு 5000. சுப்ஹானல்லாஹ், 5000. துன்யால எவ்வளவு காலம்? துன்யால எவ்வளவு காலம்? சகோதரர்களே, எங்களோட கபூர சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குறதுக்கு துன்யால அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் இல்லை, பல 1000 சந்தர்ப்பம் எங்களை தருவோம். திருந்திக்கோ, இந்த பாதையில வந்து அல்லாவின் பக்கம் வா. இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யோசிச்சு பாருங்க, நீங்க வாழ்க்கையில தொழுற எத்தனாவது ஜும்மா இது? சும்மா கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை ஜும்மா தொழுது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமோ ஒவ்வொரு ஜும்மாவும் அல்லாஹ் எங்களுக்கு தர சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு ஜும்மா எத்தனை சுபோத்தலும் தொழுந்தீங்க, எத்தனை நோம்ப கழிச்சிருப்பீங்க, எத்தனை லைலத்துல் கத்ர்ல பள்ளியில அழுந்திருப்பீங்க. நேத்துல இருந்து பின்னுக்கு ஒரு 10 நாள் துல்ஹிஜ்ஜா மாசத்துடைய 10 சிறப்பான நாட்கள் எவ்வளவு கழிச்சிருப்பீங்க. அரஃபாவுடைய நாள் எத்தனை அரஃபாவோட வாழ்க்கையில கழிச்சிருப்பீங்க. சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதன் திருந்து அவன் பக்கம் வாரத்துக்கு பல சந்தர்ப்பம் தருவான். அல்லாஹ் ஸ்டார்ட் மட்டும் சொல்றேன். உலகத்துல கை சேதம் மீதான சகோதரர் ரிக்ரெட் பண்றது, இது உடம்புல சில சேஞ்சஸ் ஏற்படுது. கோபம் போச்சுன்னா சிலவங்க அந்த 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 கை சேதத்தின் காரணமாக கையில தூக்கி வீசுவாங்க. ஒரு புள்ள மொத்தா போற டைம் அவனோட வாப்பா விட்டு கதவு அடி அப்படின்னு அவனோட கையால் அடிச்சு கையால் ரத்தம் போட்டுச்சு. ஏன்? கை சேதம் தாங்கல. இப்படி நடந்துட்டா, இது நடந்துட்டா கையில தூக்கி வீசுவாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க துன்யால கொடுத்த இந்த ஆயுள் காலத்தை சரியா பயன்படுத்தலன்னு நினைச்சு நாளைக்கு கியாமத்துல மக்கள் பற்ற கை சேதம் எந்த அளவுக்கு ஈட்டும் என்றா, கை சேதப்பட்டு அவரோட வாழ்ந்த ஒரு சகோதரருக்கு அல்லாஹ் இவ்வளவு எல்லாத்தையும் கொடுக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு கை செய்தப்பட்டு, நானும் இந்த மனுஷனோட தானே இந்த மாளிகாவது பள்ளியில இத்தனை வருஷமா தொழுந்தேன், நானும் இவரோட தானே கழிச்சன், நானும் இத்தனை வருஷம் அடுத்த வீட்டுக்காரனா இவரோட தானே வாழ்ந்தேன்,
அல்லாஹ் இந்த மனுஷனை இவ்வளவு எல்லாம் கண்ணியப்படுத்தி எனக்கு இவ்வளவு கஷ்டம் தாரானா இந்த கை செய்தப்பட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யௌம யஅஃது ஸாலிமு அலா யதைஹி, ரெண்டு கையையும் வாயால கடிச்சு துப்புவாங்க. கை செய்தது உச்சகட்டம். கையில இருக்கிறது தூக்கி வீசுவான் இல்ல, அந்த வார கை சேதம் ஆத்தரம் இந்த துனியாட வாழ்க்கையை சும்மா கழிச்சு மிஸ் பண்ணி விட்டுட்டோமேன்றத நினைச்சு, ஒரு நோக்கமே இல்லாம வாழ்ந்துட்டோமேன்றத நினைச்சு விரல்களை கைகளை கடிச்சு 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 கீழே துப்புவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. அவ்வளவு பெரிய சேதம் வரும். சகோதரர்களே, இங்க வியாபாரிகள் இருக்கீங்க, வியாபாரம் செய்யற எங்களுக்கு சீசன் வரும். அந்த சீசனுக்கு நாங்க ரெடி ஆகும். அந்த சீசனுக்கு ரெடி ஆகும். இப்படி நல்ல சாமானத்தை போட்டு நல்ல பிசினஸ் பண்ணி தேடுறத தேடி கொள்ளணும். நோம்புல செய்யறவங்க நோம்பு பிசினஸ் ஒன்று பண்ணுவாங்க. மற்ற காலத்துல அவருக்கு வர டைம்ல அவருக்கு பிசினஸ் பண்ணுவாங்க. வெசாக் சீசனுக்கு வெசாக் சீசன் பிசினஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் பிசினஸ் பண்ணுவாங்க. சீசன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. நான் பார்க்கிறேன் இந்த சீசன்ல மேக்சிமம் தேடிக்கொள்ளணும். தேடிக்கொள்ளணும். புள்ளிட கல்யாணம் ஒன்று வருது, வீட்டு விஷயம் ஒன்று, இதுல எப்படி சரி டாக்டர் ஒன்று அடிச்சு அச்சீவ் பண்ணிடணும், சரியா செஞ்சு கொள்ளணும். சகோதரர்களே, அல்லாஹ் முழு உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கும் இத மாதிரி சீசன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீசன் தான் 3 மாசத்துக்கு முன்னும் வந்து போச்சு. அப்படி ஒரு சீசனோட தான் வந்து போச்சு. அந்த சீசன் யாருக்கு வந்துச்சு? இங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் வந்துச்சு. எல்லாரும் சம்பாதிச்சாங்களா? எல்லாரும் லாபம் தேடினாங்களா? அது கபூர்ல விளக்கு இன்ஷாஅல்லாஹ். சீசன் எல்லாருக்கும் வந்துச்சுட்டாங்க. நாங்க எல்லாம் நோம்பு பிடிச்சோம். அந்த 30 நாள் எல்லாம் எப்படி கழிச்சாங்கன்றதுக்கு ப்ராஃபிட் எங்க பாக்குறது? அது கபூர்ல விளக்கும் இன்ஷாஅல்லாஹ். நாளைக்கு மஹ்ஷர்ல விளக்கும் இன்ஷாஅல்லாஹ். நாளைக்கு அல்லாஹ் கேள்விகளை கேட்கவும் விளங்கும். இந்த சீசனை இவர் எப்படி எப்படி பிரயோசனமா கழிச்சிருக்கார். அதே மாதிரி ஒரு சீசன் நேற்று வந்து போச்சு. இன்னைக்கு நாங்க துல்ஹிஜ்ஜாவுடைய 11வது போரையில் இருக்கிறோம். நேற்று எங்களுக்கு பெருநாள். அதுக்கு முன்னுக்கு இந்த 10 நாள் துல்ஹிஜ்ஜா மாசத்தினுடைய 10 நாட்கள் எத்தனை பேர் கழிச்சோம்? அது ஒரு குரூப்புக்கு சீசன், இன்னொரு குரூப்புக்கு சீசன் இல்லையா? இல்ல, எல்லாரும் சீசன். அந்த சீசன் எப்படி கழிச்சோம்? ஒரு கூட்டம் நோம்போட கழிச்சாங்க, ஒரு கூட்டம் குர்ஆனோட கழிச்சாங்க, ஒரு கூட்டம் அல்லாஹ் திக்ர் செய்யறத கழிச்சாங்க, ஒரு கூட்டம் இதுதான் சான்ஸ்னு சொல்லி தேவையான எல்லாம் துஆவையும் கேட்டுக்கொண்டாங்க, ஒரு கூட்டம் இதுதான் சான்ஸ்னு சொல்லி செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தௌபா செஞ்சு கொண்டாங்க. இன்னொரு கூட்டம் மற்ற நாளைக்கும் இந்த 10 நாளைக்கும் வித்தியாசமே அவட வாழ்க்கையில் சரி ஒன்றுதான், ஒரு வித்தியாசம். பேச்சிலே கல்வி செலவு இந்த 10 நாள். தேவையில்லாத மற்றவங்களை பத்தி பேசுறதுல கழிச்சு 10 நாள். கண்ணை பாதுகாக்காம 10 நாள் கழிஞ்சு போச்சு. ஒரு நாள் நோம்பு பிடிக்கல, அரபால நாம நோம்பு பிடிக்கல. எல்லாருக்கும் அது கபூர்ல அடைஞ்சு கொண்டாங்க. அந்த நாட்கள் எல்லாம் வீணடிச்சவங்க வீணடிச்சிட்டாங்க. நாள் கழிஞ்சு போச்சு. பாக்குறோம் தானே, 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து பேசுறேன்டா 8 மணிக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தா 11 மணி மட்டும் பேசுவாங்க. 5 நிமிஷம் கொரோனா திறந்து ஓதுங்களேன்னா ஓத மாட்டாங்க. 3 ஹவர் குர்ஆன் ஓத தேவையில்ல. நீங்க கூட்டாளிமாரோட உட்கார்ந்து அரட்டை அடிச்சு கொண்டு தேவையில்லாத அடுத்தவங்களை பத்தி பேசிக்கொண்டு ரோட்ல வார போற பொம்பளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு உங்களோட கண்ணையும் பாதுகாக்காம, உங்களோட காதையும் பாதுகாக்காம, உங்களோட வாயையும் பாதுகாக்காம அல்லாஹ்க்கு மாற்றமான செயலையே ஈடுபட்டீங்க. சிலருடைய வாழ்க்கை சகோதரர்களை பேச்சிலேயே முடிஞ்சு. அவரால் வீட்டுக்கும் உதவுறல்ல, பொண்டாட்டிக்கும் உதவுறல்ல, பிள்ளைகளுக்கும் உதவுறல்ல, ஊர் மக்களுக்கும் உதவுறல்ல, ஒன்றுக்கும் இல்லை. அவருடைய வேலை என்ன தெரியுமா? உட்கார்ந்து அரட்டாடி சொல்லிட்டு இருக்குது. நிறைய பேர் அப்படி நாங்க பார்க்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி. பிள்ளைங்க படிப்பும் அது அவ பார்த்துக் கொள்வா, அது எந்த வேலை இல்லை. ஒரு படி மேல வைத்து வீட்டுக்கு தேவையான அந்த அந்த ரிஸ்க தேடி கொண்டாடுறதும், வீட்டுக்கு 4 பணத்தை சம்பாதிச்சு கொண்டாடுறதும் சில வீட்டுகளில் கொண்டாடி மாட்டார், மைஃப் மாட்டார். இவரால் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை.
அதை கூட கேட்கறது யார் தெரியுமா? அவர் தான் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பாதிச்சு பிள்ளைகிட்ட வீட்டு விஷயத்தை பார்த்துக்கொள்ள. இவரால் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாத மனுஷன். இவர்கிட்ட வேலை உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறத வேலை. தொழுகையும் இல்லை, 10 மணியாக காட்டியும் 11 மணியாக காட்டியும் 12 மணியாக காட்டி வீட்டுக்கு போறேன்னு இல்லை, பிள்ளைகளை பத்தி ஒரு விசாரிக்கிற இல்லை, ஓதினீங்களான்னு கேட்கிறல்ல, படிச்சீங்களான்னு கேட்கிறல்ல. எத்தனை வாப்பமா இருக்கிறாங்க தெரியுமா? இன்னும் புள்ள என்ன படிக்குதுன்னு தெரியும். அந்த வாப்பமா இருக்கு என்ன படிக்குதுன்னு தெரியாது. மதரசால ஓதுற புள்ள எத்தனை ஜூஸ் ஓதுன்னு வாப்பாக்கு தெரியாது. நான் போய் சொல்றேன்ல, அதான் கேட்டீங்கன்னா நான் கொண்டாந்து காட்டுவோம். மதரசால புள்ள என்ன ஓதுதுன்னு அந்த தந்தைக்கு தெரியா. குர்ஆன் எத்தனை பாடமாக்கிக்கிறது வாப்பாக்கு தெரியா. அவரது வேலை அவருக்கு கதைச்சு கொண்டிருக்கணும், அடுத்தவங்களை பத்தி பேசணும். நீ தான் அவரு ரோட்டு வழியா சேர்ந்து ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து இவர் எங்க தேடியதும் அங்க போனீங்கன்னா வைப்பாரு. எப்ப வைப்பாரு? ராவைக்கு அங்க தைப்பாரு, பவளைக்கு அங்க தைப்பாரு, வெள்ளைக்கு அங்க. அவருக்கு வேலை இல்லை. அவருக்கு அன்பானவர்களே, ஆம்பளை எங்கட பொறுப்பு ரிஸ்க தேடி வாரு. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வேறு வழியில இருந்து எந்த நாளும் பொறுப்பு வேலை வாரா கழிக்கிறாங்க. ஒரு ஆண் மகன் பொறுப்பு சகோதரர்கள். எங்கட மார்க்கம் சொல்லல முழு டைமும் பள்ளியில் உட்கார்ந்து அமல் செய்யுன்னு சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா நஹார மஆஷா. அவள் டைம் என்றது நீ வீட்டுல படுத்து கொண்டிருக்கிற டைம் இல்ல, பள்ளியில தொழுது கொண்டிருக்கிற டைம் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட குடும்பத்துக்கு தேவையான ரிஸ்க தேடிட்டு வாங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சோதனை சகோதரர்கள். எல்லாருக்கும் குயிக் கேஷ் வேணும். ஒரு இடத்துல வேலை செய்யலாம், டெய்லி சம்பளம் வேணும், எடுத்ததோட ஓடி வந்துருச்சு. பொடிமா கொண்டு போய் எங்க சார் வேலைக்கு போட்டாலும் இல்லை. என்ன சார் அண்டன்றைக்கு தேடுற வியாபாரம் இதுதான் ஆசை. ஒரு கண்டெய்னர் இறக்குறதுக்கு நாட்டாமி வேலை செஞ்சுட்டு ஒரு 2000 அடிச்சுன்னா அதை எடுத்து வாரு. செட்டில் பண்ணி ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை செய்வோமே விருப்பம் இல்லை. இன்னைக்கு வரக்கா போடையில இருந்து கொழும்பு வேலைக்கு வர வைக்கிறாங்க டெய்லி. இவர் தூங்குறாரு வீட்டுல 10 மணி ஆகாட்டி சோம்பேறி. அவ்வளவு தூரமான இடத்துல 2 ஹவர் வேலைக்கு வராங்க. சுப கிழமை 6 மணிக்கு ரெடியாகி கொழும்பு 8 மணிக்கு 8:30 மணிக்கு வேலைக்கு வர மக்கள் நிற்கிறாங்க. ஏன்? அந்த குடும்பத்துக்கு தேவையான ரிஸ்க சம்பாதிக்கிறது அந்த வாப்பாட, அந்த கணவன், வயசான காலத்து உமா அப்பா இருந்த அந்த புள்ளையோட கடமை சகோதரர்கள். இன்னைக்கு ஒரு வீதாசாரம் எடுத்தா எல்லா மதத்திலையும் கம்யூனிட்டிலையும் சோம்பேறியான லேசியான கம்யூனிட்டி எதுன்னு நான் தான் நினைக்கிறேன். நாங்க தான் கொண்டு வருவாங்க. அவ்வளவு இன்னைக்கு சோம்பேறியா மாறிடும். ஆம்பளைக்கு சில டைம்ல பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. என்ன பொறுப்பே கல்யாணம் முடிச்சு நான் கபில்துன்னு அவளை கை எடுத்தா அவருக்கு தேவையான ரிஸ்க அவ கண்ணியமா பசங்க ஒரு வீட்டுல வச்சு அவ பாக்குறது, என்ன பிள்ளையில நல்ல முறையில வளர்க்கறது, இது என்ன பொறுப்பே என்றது சில ஆம்பளைகளே விளங்காம போயிடுச்சு. ஒரு சஹாபி வந்தார், யார சொல்லலாம், ராவ் ஃபுல்லா நோம்பு பிடிக்க போறேன், பவல் ஃபுல்லா ராவ் ஃபுல்லா நின்று வணங்க போறேன், பவல் ஃபுல்லா நோம்பு பிடிக்க போறேன், யார சொல்லலாம், மௌத்தாவை காட்டி செய்ய போறேன், இதனால நோம்பு பிடிக்க போறேன். என்ன சொன்னாங்க? பாவம் செய்யணும்னு கேட்டாரா? இல்ல, நன்மை செய்ய கேட்டார். நோம்பு பிடிக்கிற நன்மை என்ன சொன்னாங்க சொல்லலாம். அந்த மனிதனை காட்டி சொன்னாங்க, இப்படி செய்ய வாழ இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உங்களோட மனைவிக்கு நீங்க கொடுக்குற ஹக்கிக்கு, வலி அஹ்லிக அலைக ஹக்கா, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க கொடுக்குற ஒரு ஹக்கிக்கு, வலி பதனிக அலைக ஹக்கா, உங்களோட உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் தேவை, நீங்க தூங்கணும், இது உங்களோட உடம்புக்கு கொடுக்குற ஹக்கு. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போங்க. அவர் இந்த நாள் பள்ளியிலேயே கணவனை கேட்டார், முழு நேரம் நான் பள்ளியிலேயே போறேன் சொன்னாங்க. சொல்லலாம், நீங்க பள்ளியில இருந்து அவங்களோட வைஃபை யாரும் பார்க்கிறேன், உங்களோட குடும்பத்துல தேவை யாரும் பூர்த்தி செய்யறது. இன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகை பத்தி எங்களோட குர்ஆன் பேசுது. என்ன சொல்லுது? இதா குதியத்திஸ் ஸலாத்து, ஜும்மாவுடைய தொழுகை முடிச்சிட்டா ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, அல்லாஹ் பூமியை பெருசா படைச்சு வச்சிருக்கான். எங்க சரி போயிட்டு உங்களோட ரிஸ்க் ஹலாலா இருக்கும். ஆம்பளை எங்களை பார்த்து சொல்றாங்க, ஜும்மாக்கு லேட் ஆகும், ஜும்மாக்கு வாங்க, ஜும்மா தொழுவு, ஜும்மா முடிஞ்சிச்சா ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல நிறைய ரிஸ்க வச்சிருக்கான், அதை தேடி போங்க, தேடி போங்க சகோதரர்களே. ஆக குறைஞ்சது ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை செய்யற பண்புகள் இருக்கணும் சகோதரர். இன்னைக்கு பெரிய ஒரு முசீபத் சகோதரர்கள் எங்க சமுதாயத்துல. நாங்க வாழ்ற இந்த ஏரியாக்கள் பெரிய ஒரு முசீபத். ஒரு பொடியை நம்பர் பேர் ஒரு இடத்துல வேலைக்கு போட்டா 2 நாள்ல ஓடிவாரு, ஒரு கிழமையில ஓடிவாரு, வேலை செய்யறதுக்கு வேலை. இன்னைக்கு அந்நிய மக்கள் எவ்வளவு பொறுப்பாக எடுத்து தலையில எடுத்து அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான ஒரு ரிஸ்க் செய்யறாங்க. எங்க ஏரியாக்களை பாருங்க, எத்தனை பொம்பளை அடுத்த வேலைக்கு போறாங்க. இது நல்ல விஷயமா? எத்தனை பொம்பளை அடுத்த வேலைக்கு போறாங்க.
எத்தனை பெண்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எத்தனை பொம்பளைகள் வேலைக்கு போறாங்க. இது யார்கிட்ட பொறுப்பு சகோதரர்களே? இது யார்கிட்ட பொறுப்பு? கணவன் இல்லையா, பெரிய பிள்ளைகள் இல்லையா, எல்லாம் இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்திலேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் பேசி கொண்டிருக்கிறேன் சகோதரர். என்னோட மிக பெரும் ஒரு பொறுப்பு. நல்ல விளங்கிக்கோங்க, நல்ல விளங்கிக்கோங்க. அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி உங்களோட தொழிலை பத்தி கேள்வி கேட்பானோ இதே மாதிரி உங்களோட பிள்ளைக்கும் உங்களோட மனைவிக்கும் சரியா ரிஸ்க கொடுத்தீங்கன்னாலும் கேள்வி கேட்பான். இது எங்கட பொறுப்பு. இதுக்கும் கேள்வி. நாங்க ஒன்றை தானே பயப்படுறேன், நாங்க ஒன்றை தான் பயப்படுறேன். தொழுகாட்டி அல்லாஹ் கேட்பானான்னு பயப்படுறோம். கட்டாயம் பயப்படுறோம். ஒன்றும் குரான் ஓதாட்டி அல்லாஹ் அதை கேட்பானான்னு பயப்படுறோம். ஜகாத் கொடுக்காட்டி அல்லாஹ் கேட்பானான்னு பயப்படுறோம். இதே மாதிரி ஆம்பளையாக எங்களை எல்லாத்திலையும் பொறுப்பு இருந்துச்சு. நீங்க ஒரு சோம்பேறியாக வீட்டுல உட்கார்ந்து கொண்டு நேரத்தை கழிச்சிங்களா, அல்லாஹ்வோட ரிஸ்கை தேடி வெளியே போனீங்க. நீங்க ஒன்று செஞ்சீங்க, அது சரி வரல, இன்னொன்று ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, இன்னொன்று ட்ரை பண்ணுங்க. கிவ் அப் பண்ண வேண்டாம், கையிலங்கிற வேண்டாம். எங்களோட நிலைமை இன்றைக்கு இப்படி ஈக்கும் பொழுது சகோதரர்களே, இன்றைக்கு அதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை அப்பதான் வந்துச்சு, இதை எப்படி நாம சால்வ் பண்றேன் இப்ப இதை யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அதை விட பெருசு ஒன்று வந்து இப்ப தலைக்கு மேல கொடுது. சும்மா யோசிச்சு பாருங்க, நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த போத பாவனையால இன்னொன்றும் தலைக்கு மேல வந்ததோட அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகுமா இல்லையா சகோதரர்? அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகுமா இல்லை? யார் இதுக்கு வகை சொல்றது? எங்களோட ஏரியாவை எங்களோட ஏரியா எங்க சரி பதிவு செய்யப்பட்டிருக்கா பெண்கள் பாவிக்கிறாங்க இல்லை, மிச்சம் ஒரு ஒன்று அதுவும் மாப்பிள்ளையால தான் பழகிப்பாங்க ஒன்று. ஆனால் எங்களோட ஏரியாவில் எடுத்து பார்த்தால் 2 புள்ளையோட வாப்பா இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த புள்ளையோட எதிர்த்தாளர் என்ன சொல்ற? வாப்பா நிலம் அப்படி இருந்தால் அந்த புள்ளையோட எதிர்த்தாளர் என்ன? மிக பெரும் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில கல்லாட்டத்தோட புள்ளையில எப்படி வளர்க்குறேன்னு தெரியாம வாங்க. உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, எங்கட இந்த ஏரியாக்கள் இருந்து சிலர் ஆல்ரெடி வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க. புள்ளையில வளர்க்கலான்ற பயத்துக்கு போனாங்க. இன்னும் சிலர் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க, நாங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பாவிலையும் அதுவும் இதுவும் எந்த பிள்ளையும் இதை பழகிறோமோ தெரியாத பயத்துல வசதி வந்துச்சுன்னா இங்கிருந்து வெளியே போக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதனால நாங்க இப்படியா இருக்கிறப்ப, இதனால எப்படி தானே இருக்கிறது? எங்க ஏரியாக்கள் நல்ல வளர்த்திருக்கிறது இல்லையா? எப்ப எங்க ஏரியாக்கள் நல்ல ஹாஃபிஸ்மார்களை உருவாக்குறேன், எப்ப எங்க ஏரியாவில் இருக்கிற இந்த ஸ்கூலை நல்ல முன்னேற்றி எடுக்கிறேன். இது இப்படியே நான் வாழ்க்கையில போயிட்டு கொண்டிருக்கிறதா? எங்க எதிர்காலத்துடைய நிலைமை என்ன ஆகும் சகோதரர்? அதான் நான் அடிக்கடி சொல்றது, ஒன்றைக்கு போத பொருள் பாதிக்கிறது, இன்னொன்றைக்கு அந்த போத பொருளை சப்ளை பண்றது, அந்த வியாபாரம் பண்றது. இந்த இடத்துல யாரு சரி போத பொருள் அந்த பொருட்களை வியாபாரம் பண்றவங்க இருந்தா விளங்கி போங்க, அல்லாஹ் எப்படியாப்பட்ட தண்டனை தருவான் என்றால் ஒரு சமுதாயத்தை சீரழிச்சதினுடைய விளைவுக்கு ஆளவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சமுதாயத்தை சீர்குலைச்ச. இந்த இடத்துல கடை செய்யறவங்க வந்திருப்பீங்க, ஹோட்டல் செய்யறவங்க வந்திருப்பீங்க. மிக தாழ்மையா உங்கள்கிட்ட இந்த மெம்பர்ல இருந்து நான் கேட்கிறேன், உங்களோட கடையில சிகரெட் விற்கிறேன் அதை எங்கேயோடு விட்டு போகணும். ஒரு சமுதாயத்தை நாசமாக்கின பாவத்தை எல்லாம் உடனே மேல சாட்டுவான். எதிர்கால நல்ல வாலிபர்கள், நல்ல வர வேண்டிய வாலிபர்களை சீரழிச்சு போட்டேன்னு எல்லாம் உடனே மேல சாப்பிடுவான். ஒரு காலத்துல சகோதரர்களை குரானை கையில வச்சு கொண்டிருந்த புள்ளைங்க இன்னைக்கு கையில வேற என்னத்தை வச்சு கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட வேற என்னத்தை வச்சு கொண்டிருக்கிறாங்க. யார் இதுக்கு வர சொல்றேன்? எப்படி இங்க வந்துச்சு, நுழுக்கி வந்துச்சு? இஸ்லாம் என்ற முஸ்லிம் என்ற பெயர் பெற்ற செலவங்க அந்த சின்ன லாபத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த தொழிலால இந்த எத்தனையோ வாலிபர்கள் சீரழிஞ்சு நாசமா போறீங்க. அல்லாஹ் மிக பெரும் ஒரு பாவம், அல்லாஹ் மிக பெரும் ஒரு தவணை மேல சாப்பிடுவான். வாய்க்கிலே சில சகோதரர்கள் அல்லாஹ் பயந்துகோங்க, எல்லாருக்கும் மௌத்து. இதுக்கு முன்னால வந்து எல்லாரும் மௌத்தாகினா மறந்துடுவாங்க. உலகத்துல யாருக்கும் நிரந்தர நிலைமையை அவர் உலகத்துல காட்டிக் கொண்டிருக்கிறது இயலாது. அல்லாஹ் ஒரு நாள் மௌத்தாக்கிடுவான். இதுக்கு முன்னே எங்கள்கிட்ட பெரிய பெரிய அட்டகாசம் போட்டும் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. எல்லாரும் எங்க இந்த எல்லாரும் எங்க? அல்லாஹ் காட்டுறான், எல்லாருக்கும் மௌத்து தான், எல்லாரும் மௌத்து, எல்லாரும் கபருக்கு போவோம். கண்ணியமானவர்களை, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கிற சீசன், எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தொழுகையும் நாம சொர்க்கத்துக்கு போற மனுஷனா மாற வேண்டும். இது எங்களுக்கு மாற வேண்டும். சொர்க்கத்துக்கு போறோம்னா நடக்கும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே,
சஹாபாக்களுடைய ஃபோக்கஸ் அதுல இருந்துச்சு. சஹாபாக்களுடைய தாட், அவங்களோட ஃபோக்கஸ் இருந்துச்சு அதுல. அந்த காலத்துல இருந்து ஆகப்பெரும் ஒரு அமல் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு போராடுறது. ஆகப்பெரும் அமல். ஏன் அந்த டைம்ல இஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இல்லை. இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு ஜிஹாத் என்றது இல்லை. இன்றைக்கு இஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு. கண்ணியமானவர்களே, வாலிப சஹாபாக்கள் வருவாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு யுத்தத்துல கலந்து கொள்ளணும். ஒரு சஹாபி உஹத் நடக்க போகுது நாளைக்கு, மகனை கூப்பிட்டார். அந்த சஹாபிய பேர் அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டார். மகனை ராவ கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார் மகன்கிட்ட, மகனே நாளைக்கு உஹதில் நான் கலந்து கொள்ள போறேன். என் ஆசை என்ன தெரியுமா பாப்பா? நாளைக்கு உஹதுல ஷஹீதாவுல முதலாவது ஷஹீத் நானாக இருக்கணும் விருப்பப்பட்டேன். துன்யா இருந்துச்சு சகோதரர்களே, துன்யால வாழ்ந்தாங்களே மாதிரி குடும்பம் இருந்துச்சு, வியாபாரம் இருந்துச்சு, ஆனாலும் ஃபோக்கஸ் இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தாரான் என்றால் அந்த சந்தர்ப்பத்துள்ள நாங்கள் எப்படி சரி இஸ்லாத்தை உள்ளுக்கு அடைகிற மக்களாக நாங்க மாறோம். கண்ணியமானவர்களே, மகன்கிட்ட சொன்னார், நாளைக்கு மௌத்தா போற நான் உஹதுல முதலாவது மௌத்தா போகிறது. மகன்கிட்ட சொன்னாரு, எங்க 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த 4 பிள்ளைகள விஷயத்தை பார்க்கறது ஓட்ட பொறுப்பு. எப்படி இருக்கும்? ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 4 தாத்தா தங்கச்சிமார், அந்த பொறுப்பை வாப்பா வசியம் செய்யறாரு. மௌத்தா போக்குள்ள நான் மௌத்தாயினா நீ தான் இந்த 4 பேரை நல்லா பார்த்துக்கிறோம். அதுக்கு போற வாப்பா சொன்னாரு, எனக்கு இன்னும் பெரிய கடன் நீக்குது, இந்த கடனை பூர்த்தி செய்யறது ஓட்ட பொறுப்பு. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உஹதுடைய யுத்தத்துல அவர் எப்படி விரும்பினாரோ அதே மாதிரி உஹதுல முதலாவதாக ஷஹீதானவர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய விஷ் படி, அவருடைய ஆசைப்படி அது நடந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஆசை? எங்களுக்கு என்ன ஆசை? இன்னைக்கு பாப்போட மௌத்துக்கு புறம் அவன் சரியான டென்ஷனை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க மகன்கிட்ட, சரியான டென்ஷனாக மனசுல ஒரு பெரிய பாரத்தை வச்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜாபிர் மாலி அராக்க முன்கஸிரா, என்ன சரியான உடைஞ்சு போய் உட்கார்ந்துக்கிறீங்க என்ன? சொன்னார், யா ரசூலல்லாஹ் சரியான தலைக்கு பாரம், யா ரசூலல்லாஹ் பாப்பா மௌத்து, 4 பொம்பளை பிள்ளைகள பொறுப்பு எந்த கையில, வாப்பட கடன் பிரச்சனையும் எந்த கையில, எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தோட்டம் தான் இருக்குது, அந்த தோட்டத்திலே ஒன்றும் கிடைக்குது இல்லை. இந்த நிலைமையில நான் இதை பூர்த்தி செய்யணும், மகளை பார்க்கணும், தாத்தா தங்கச்சிமார பார்க்கணும், அந்த டைம்ல வாப்பா மௌத்து, இதெல்லாம் சேர்ந்து இந்த தலையில நிறைஞ்சிக்கிற சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனை பார்த்து சொன்னாங்க, அஃபலா உபஷ்ஷிருக பிமா லகியல்லாஹு பிஹி அபாக் ஜாபிர், உங்களோட வாப்பா உலகில ஷஹீதானார் தானே, ஷஹீதான உங்களோட வாப்பாவோட அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்னு சொல்லட்டுமா? உடஞ்சி போனவர்கள் ஆறுதல் சொல்ல போறாங்க. உங்களோட மௌத்தான வாப்பாவோட அல்லாஹ் எப்படி நடந்தான்னு நான் சொல்லட்டுமா ஜாபிர்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா கல்லமல்லாஹு அஹதன் கத்து இல்லா மின் வராஇ ஹிஜாப் வ கல்லமல்லாஹு அபாக கிஃபாஹா. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் அல்லாஹ் இதுவரைக்கும் யாரோட எல்லாம் பேசினானோ பேசின எல்லாத்தோடையும் ஒரு திரைக்கு பின்னால் இருந்து தான் பேசினாங்க. யாரும் அல்லாஹ்வை பார்க்கல. அல்லாஹ்வோட வாப்போட எப்படி பேசினான் தெரியுமா? உங்களோட வாப்போட டைரக்டா மூஞ்ச பார்த்து பேசினான் என்றாங்க. ஒட்டஞ்சி போட்டு உள்ளதுக்கு ஆறுதல் சொன்னாங்க. சகோதரர்களே, துன்யாவுக்கு மேலே இருக்கிறது இன்பமா, நாளைக்கு மௌத்துக்கு போறவங்களுக்கு கிடைக்கிறது இன்பமா? முடிவு பண்ணுங்க, எல்லாரும் முடிவு பண்ணுங்க. நான் என்ன நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வோட வாப்பா கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? தமன்னா அலைய, உங்களுக்கு என்ன ஆசையோ அதை கேளுங்க. ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளவு விருப்பமான ஒரு ஆள், நீங்க ஆசையானதை கேளுங்க. உங்களோட வாப்பா என்ன கேட்டாரு தெரியுமா? உங்களோட வாப்பா என்ன கேட்டாரு தெரியுமா? அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் திருப்பி நான் உயிர் கொடுத்து துன்யாவுக்கு போகணும், யா அல்லாஹ் என்னதுக்கு? 4 பிள்ளைகள் விஷயத்தை முடிக்கிறதுக்கா? ஊட சரியா கட்டிக்கோவா? கடனை பார்த்து சரியா கொடுக்கறதுக்கா? யா அல்லாஹ் நான் திருப்பி இந்த துன்யாவுக்கு போயிட்டு உனக்கிட்ட ஷஹீதாகி திருப்பி தேவா நான் உனக்கிட்ட வரணும், நீ என்னோட திருப்பி வந்து பேசணும் யா அல்லாஹ், இதுதான் என்னுடைய ஆசை என்று உங்களோட வாப்பா அல்லாஹ் கிட்ட சொன்னார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள உடைஞ்சு போன அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் துன்யா 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 வாழ்ந்து சிலவங்களுக்கு தொல்லையும் இல்லை. அசான் சொல்லப்படுவது பல 100 பேர் பள்ளிக்கு முன்னால நடந்து போறாங்க. எப்படி போறீங்க சகோதரர்? அல்லாஹ் சொல்றான், ஹய்ய அலல் ஃபலாஹ்,
உங்களோட பிசினஸ்ல, உங்களோட வீட்டு பிரச்சனையில, உங்களோட கடன்ல, உங்களோட எல்லா பிரச்சனையிலையும் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இந்த பள்ளிகளுக்கு வாங்க முஹஸின் கூக்க போல இதெல்லாம் பொய்யிட்டு அடிச்சுட்டு போற அடிச்சுட்டு போற. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை டபுள் ஆகுமா இல்லையா? ஈக்கிற பிரச்சனை 2-3 ஆகுமா இல்லையா? கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு உலகத்துல திருந்த பல சான்ஸ் தருவான். அப்படி ஒன்று 10 நாள் கழிஞ்சு போச்சு. யாரும் இந்த 10 நாள்ல ஒழுங்கா கழிக்காட்டி இன்றைக்கு ஜும்மால இந்த நியத்தை வைங்க, இன்றைக்கு ஜும்மால இந்த நியத்தை வைங்க, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இந்த ரப்போட தொடர்புபடுத்ததை தயவு செய்து வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்ளும். என் ஏரியாக்கள் எடுத்து பார்த்தா பேசுறவங்க தான் கூட, அமல்ல ஒன்றும் இல்லை, செயல்ல ஒன்றும் இல்லை, பேச்சு கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு நரகத்துல 2 காரணத்தால தானே அதிகமான மக்கள் போவாங்க. அஜ்வஃபான் சொன்னாங்க 2. நரகத்துக்கு போன காரணத்தை தேடி பார்த்தா அதிகமான பேர்த்த காரணம் இந்த 2 ஒன்றாதான் இருக்குவாங்க. அஜ்வஃபான் சொன்னாங்க 2. முதலாவது லிசான், நாக்கு. அதிகமான பேர் நரகத்துக்கு போவாங்க தேவையில்லாம பேசினதுனால. எங்க மார்க்கம் சொல்லுது, உங்களுக்கு 7 மணி நேரம் நல்லது பேசுங்க ஒரு ஆளை பத்தி, அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுது, லேயா ஸ்மோக், வாய் மூடி சும்மா இருங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு அதை கூட போவாங்க. இதை எங்க மார்க்கம் வழிகாட்டுறது. நரகத்துக்கு போறது காரணம் நாக்கு. 2வது சொன்னாங்க ஃபர்ஜ், அவரோட மர்மஸ்தானம். இந்த 2ல 1 தானா அதிகமான பேர் நாளைக்கு நரகத்தில் இருப்பாங்க. அதனால கண்ணியமான மீனான பெரியவர்களே, சகோதரர்களே, கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. நாங்க துன்யால மிஸ் பண்றது எப்படி சார் ட்ரை பண்றோம்? ஒரு தேவைக்கு நாங்க ஜஃப்னாக்கும் போறோம், ஒரு வியாபார தேவைக்கு நாங்க ஈஸ்டர்ன் சைடுக்கும் போயிட்டு வரோம், கஷ்டப்படுறோம், வெளிநாட்டுக்கு போறோம். இதெல்லாம் ஏன் செய்யணும் சகோதரர்களே? மிஸ் பண்ணக்கூடாது, நல்ல செய்யணும். எப்படி சார் சம்பாதிச்சணும், 4 பணம் கிடைக்கணும், இதுதான் நாங்கெல்லாம் செய்யறோம். கண்ணியமானவர்கள், இவ்வளவு எல்லாம் துன்யாங்க செஞ்சுட்டு நான் சும்மா கேட்கிறேன், நீங்க நாளைக்கு மவுத்து என்ன நடக்கும்? உங்க வீட்டுல ஒவ்வொன்று அழுகைக்கும், வைஃப் சரியான வீட்டு அழுகைக்கும், பிள்ளைகள் அழுகைக்கும், மகளால கொஞ்சம் பேர் உங்களை பத்தி பேசுவாங்க. ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு மாசம், இப்ப உங்களோட வீட்டுல உங்களை பத்தி பேச்சு போறீங்க. மகளால மறந்துடுவாங்க, யாரும் பேச மாட்டாங்க உங்களை பத்தி. வீட்டுல மறந்துடுவாங்க. 2 மாசமாவது வைஃபும் இப்ப மொள்ள மறந்துடுவாங்க. இதுதான் முடியுது, உங்களை 100க்கு 100 மறந்துடுவாங்க. 1 வருஷமாகுது, அப்படியே மறந்து போயிட்டுவாங்க. அன்பானவர்களே, நீங்க எங்க வைஃபும் என்னை பத்தி பேசுற மாட்டா. இன்னைக்கு சகோதரர் எத்தனையோ வீட்டுல மாச கணக்கு வருஷ கணக்கு மௌத்தாவில் அவரை உறவை பத்தி பேசியே இல்லை. அவர்கிட்ட நிலைமை என்ன? அவர் எங்க? அவருக்கு யாரும் கை கொடுக்கிற இந்த டைம்ல இந்த துன்யா சவால் பிழை இல்லை. அப்படிதான் பிள்ளைகளுக்கு உன்னை மறந்துடுவாங்க, உங்களோட வைஃப், உங்களோட வாப்பாவும் எல்லாரும் உன்னை மறந்துடுவாங்க. ஒரு கட்டம் வரும், உன்னை பத்தி ஒருத்தரும் பேச மாட்டாங்க. 4 நல்லது செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு காலம் பேசுவாங்க, அதுவும் இல்லாட்டி அப்படியே அடிபட்டு போயிடும். இன்னைக்கு எங்கட மகள்ல மௌத்தான சில ஆட்கள் எடுத்து பாருங்க, நீங்க எத்தனை டைம் அவங்கள பத்தி பேசுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தான பத்தி எத்தனை டைம் நம்ம பேசுவோம்? வருஷத்துக்கு ஒரு என்ன சார் அவரோட கதை வந்தா பேசுவோம், இல்லாட்டி துவா செய்ய அவருக்கு என்ன நடக்கும்? அவர் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருள்ள அந்த மனுஷன் நீக்கும் பொழுது அவருக்கு தனிமையில அவர் உட்கார்ந்திருப்பாராம், என்ன செய்யறது தெரியாம. நல்ல மனுஷன், மலக்குல் மௌத்துல கேள்விகள்லாம் பதிலும் சொல்லிட்டார், நல்ல மனுஷன். அப்பயும் அவருக்கு ஒரு வகையான தனிமையை ஃபீல் பண்ணுவார். எவ்வளவு நாள், இத்தனை வருஷம் தனி எங்கே இருக்கணுமே என்று அவர் நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பசனான ஒரு வாலிப கொடியோட கபருக்கு வருவாராம். எப்படி எங்கேயோ போயிட்டு மாட்டி, ஒரு காட்டுக்கு மாட்டி, உதவி செய்ய ஆள் இல்லை. இப்போ ஒரு நல்ல பசனான ஒரு ஆள் வரப்போகல, என்ன சார் ஒரு ஹெல்ப் ஒன்று கிடைக்கும். ஏன்னா கபருக்கு போனதுக்கப்புறம் தனிமை தானே சகோதரர்கள். அங்க பிள்ளைகள் இல்ல, வயசு இல்ல, மஹல்ல வாசிகள், கூட்டாளி, ஒத்தரமே இல்லை. இப்ப அங்க இவர் இருக்கும் பொழுது ஹதீஸ்ல வருவது, ஒரு சாலியான ஒரு நல்ல உருவத்துல ஒரு அழகான ஒரு வாலிபன் ஆசத்தோட வருவாராம். பாஞ்சி போய் அவரோட பேச பார்ப்பாராம். யாரு? இன்னொருத்தர் இல்ல, நாங்க. இது எங்களுக்கு நாளைக்கு நடக்கும். நான் சொல்றது இப்ப நாளைக்கு நடக்கும். சில ஆக்களுக்கு நாளைக்கு நடக்க போகுது, சில ஆக்களுக்கு அடுத்த கிழமை நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சகோதரர்கள்? எங்கள சிலர் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் ஹஜ்ஜி பெருநாள் நேற்று தான். வாழ்க்கைக்கு கூட எனக்கு ஹஜ்ஜி பெருநாள் இல்லை. நல்ல வேலைக்கு போகும். நான் சும்மா போய்க்கு பயங்கர சொல்லல, நான் பேசக்கூடிய என்னையும் சேர்த்து சொல்றேன். எங்கல்ல சிலருடைய கடைசி ஹஜ்ஜி பெருநாள் எப்ப?
கடைசி கொடுத்த குர்பான் எப்ப? நேற்று கொடுத்தான். அடுத்த ஹஜ்ஜு பெருநாள் கபூர் மறந்துடும். 7 மினிட் ஒரு ஆள் எனக்கு சொல்லுங்க, நான் இப்ப சொல்லுங்க 7 மினிட் தைரியம் நான் சொல்லுங்க 7 மினிட் ஒருத்தர் சொல்லுங்க 7 மினிட் ஹஜ்ஜு பெருநாள் அடுத்த வருஷம் நான் ஐப்பன் என்று நீங்க அடிச்சு சொல்லுங்க 7 மினிட். ஒருத்தருக்கும் சொல்லேட சகோதரன் அல்லாஹ் இந்த துனியாவை அப்படிதான் வச்சுக்கணும், அவன் கண்ட்ரோல வச்சுக்கணும். யாருக்கும் சொல்லல, எந்த நோயும் இல்லாத ஒத்தர் இல்லாத யாருக்கும் சொல்லல, எவ்வளவு பெரிய வாலிபனுக்கும் சொல்லல. இந்த நோம்பு போறோம் நான் கலந்து கொண்ட எல்லா ஜனாசாக்களும் எல்லாமே வாலிப ஜனாசாக்கள். யாரும் நினைச்சிருவாங்க மவுத்து வாரத்துக்கு 60 வயசு ஆகணும், தாடி பழக்கணும், பிள்ளைல கல்யாணம் முடிச்சு கொடுத்தோட யாரும் நினைச்சிருவாங்க. மவுத்து வந்துச்சுன்னா, டைம் வந்துச்சுன்னா அவருக்கு வயசு நொண்டே கிடையாது. இது நினைவு கொரோனாக்கெல்லாம் முன்னுக்கு நான் மேல ஜும்மா பேன் பண்ணிட்டு தொடர்ந்துட்டு சுண்ணத்தின் தொடர்ந்துட்டு நான் வார எனக்கு இன்னும் கண்கொண்டு நினைவுச்சு. வரப்போக்கில் ஒரு 16 வயசு ஒரு வாலிபன் உட்கார்ந்துட்டு அப்படியே சரிந்தார். உடனே இருக்கிறவங்க எல்லாம் போய் அவரை கையை பிடிச்சி பார்த்துட்டு அப்ப மருத்துவம் டாக்டர் இஸ்மாயில் இருந்தார். அவரோட கபரை பிரகாசமாக்கணும், சாலிஹான ஒரு நல்ல மனிதர். உடனே சொன்னார் டாக்டர் ஒன்று பாருங்க, சாஞ்சார எலும்புதாரு. எனக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன எனக்கு காதுல இருக்குது. அவர் சொன்னார் கையை பிடிச்சி பார்த்துட்டு இறந்துட்டாரு போல விளங்குதே அப்படின்ட்டார், மௌத்தாயிட்டாரு போல விளங்குதே. 16 வயசு மஸ்ஜிதுக்கு மௌத்தாயிட்டார், மேல் மாட்டிட்டார். கொரோனா நம்மளுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் நினைக்கிறேன். மாணவர்களே 14 வயசு மௌத்தா போற வயசா நாங்க கேட்போம், 27 வயசு மௌத்தா போற வயசா நாங்க கேட்போம், நல்ல இருந்தவர் மௌத்தாவதான் நாங்க கேட்போம். என்ற ஒரு நண்பர் வஃபாத்தாகினார். எப்படி தெரியுமா? அந்த சிசிடிவி காட்சியை நான் பார்த்தேன். பேட்மிண்டன் விளையாடி கொண்டிருக்கும் போது அப்படியே கலப்ஸ் ஆகி கீழே விழுந்தார். ஹதீஸ்ல வருது, கீழே காலில் தான் ரூல் எடுக்கப்படும், 2 காலும் பஸ்ஸில் சரிஞ்சிச்சு, அப்படியே முட்டை காலை கீழே வச்சாரு, சைடுக்கு விழுந்தார் அவர் மவுத்து. என்ன செஞ்சு கொண்டிருக்க போகல, நல்ல ஃபிட்டான எந்த ஒரு நோயும் இல்லாதவர் பேட்மிண்டன் நாடி கொண்டு கூட கலப்ஸ் ஆகினார். பேட்மிண்டன் நாடி கொண்டு கூட மவுத்தா போடும். ஒரு ஆள் சொல்லுங்க, நான் மவுத்தா மாட்டேன், நல்ல ஹஜ்ஜு பெருநாளைக்கு நான் இப்ப யாரும் சார் சொல்லுங்க 7 மினிட் அடுத்த நோம்பு வந்து நான் இப்ப சொல்லுங்க. சகோதரர்கள் இந்த நிலைமை நாளைக்கு சந்திக்க போறோம். சிலர் மறந்துடவான இந்த சிந்தனையோட உலகத்துல வாழணும். இது பாவத்தில் எங்களை கால் வைக்கிறதுக்கு எங்களை பார்க்கலாம். இந்த சிந்தனையில வாழ்ந்தோம் என்றால் பாவத்தில் கால் வைக்க போக சின்ன பயம் கொண்டு வரும். அப்படியே எனக்கும் இந்த நிலைமை வந்துருமே என்ற ஒரு பயம் வரும். அந்த பயம் கட்டாயம் வரும். கடைசியா நான் சொல்லிட்டு முடிச்சு போட்டேன். அப்ப இந்த மனிதன் கபருளுக்கு இவ்வாறு கபருளுக்கு தனிமை நிற்கும் பொழுது ஒரு அழகான ஒரு வாலிபன் வருவாரா, 5 பேருடன் பேசுவாரா, நீங்க யாரு, நான் தனிமையில கபூர்ல ஒன்று இல்லாம நீங்க யாரு? அந்த வாலிபன் இவரை பார்த்து சொல்லுவாராம், ஹதீஸ் வருவது, அன அமலுக ஸாலிஹ், நான் யாரு தெரியுமா? உங்களோட சாலிஹான நல்ல அமல்கள். அல்லாஹ் இன்னைக்கு இந்த எல்லா அமலையும் சேர்த்து என்னோட உருவத்தோட போட்டு அல்லாஹ் உங்கள்கிட்ட அனுப்பி வச்சுக்கிறான். அன்பானவர்கள், இவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் வருமாம். தனிமையில் இருக்கிற டைம்ல ஒரு ஆள் என்னோட பேசிக்கொண்டிருக்க, கதைச்சு கொண்டிருக்க, என்னையோட இருக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அந்த மாலிபன் இவரை பார்த்து சொல்லுவாராம், உங்களோட நான் கொஞ்சம் காலம் நீக்க வரல, உங்களோட எவ்வளவு காலம் மீட்பேன் தெரியுமா? உங்களே கொண்டு போயிட்டு சொர்க்கத்துல கூட காட்டி நான் உங்களோட தைப்பேன். நல்லா எங்களை கபல அப்படி ஆக்கும் சகோதரர். உங்களே கொண்டு போயிட்டு சொர்க்கத்துல கூட காட்டி நான் உங்களோடே தான் இருப்பேன், உங்களை பாதுகாப்பேன். உங்களோட கபருக்கு என்ன சார் உங்களுக்கு வர ஆபத்துல இருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். அன்பானவர்களே, உலகத்துல கிடைச்ச இந்த கொஞ்ச காலம் இதை மறந்துடக்கூடாது. பிரயோசனமாக கழிப்போம், வீண் பேச்சுகளை குறைப்போம், நிறைய அமல்கள் செய்வோம், குர்ஆன் நிறைய ஓதுவோம், திக்ர் செய்வோம், 5 நேர தொழுகை மஸ்ஜிதுல ஜமாத்தோட முன்பின் சுன்னத்தை பேணி தருவோம். நல்ல மக்களோட, எல்லா மக்களோட நல்ல முறையில நடப்போம். எங்களோட மையத்துக்கு எல்லாரும் வந்து ஷாஹிதாக சாக்கி சொல்ற ஒரு நல்ல மையத்தாக ஆக்குவோம். வார எல்லா மக்களும் எங்களோட மையத்துக்கு துவா செய்யற ஒரு மையத்தாக ஆக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவது எனக்கும், இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.